உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். இந்த 6வது கால பூஜை நல்லபடியா நடக்கும். நாம எதிர்பார்க்காத பல சோதனைகள் வரும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனே. அந்த சோதனைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்காக நாம யாரும் மனம் தளர்ந்துடக்கூடாது. உண்மையான பக்தி மனசுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆண்டவனே சித்தார்த்தும் ராணியும் எங்கே இருந்தாலும் அவங்க 2 பேரையும் இங்கே அனுப்பி வச்சு 6வது கால பூஜைய நல்லபடியா நடத்தி முடிக்க வைப்பான். பாதியில நின்னு போன பிரசாத பூஜைய சித்தார்த்தும் ராணியும் 2 பேரும் வந்து நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. ராணி என்ன வந்து பார்த்தா, உங்க உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன வரம் வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னீங்க. நானும் சமயம் வரும்போது கேக்குறேன்னு சொன்னேனே, அத மறந்துட்டீங்களா? அந்த சமயம் இப்ப வந்துக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. எப்படியாவது பொம்மி அக்கா ஆவிய அவங்க உடம்போட சேர்த்து வைங்க. சாமி, நீங்கள் ஆன்ம உடலையும் பூத உடலையும் அழிக்காம பொம்மியோட ஆவிய தன்னை அவளோட பூத உடல்ல கொண்டு வரலாமே. அது நீங்கள போல உள்ள ஆட்களுக்கு சாத்தியம் தானே எனக்கு தோணுது. நான் சொல்றத அமைதியா உள்வாங்கி அப்படியே செய்யுங்க. நீங்க 2 பேரும் கண் சிமிட்டாம என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. என்னடா இவ்வளவு நேரம் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தாலே திடீர்னு பின்னாடி சம்பந்தம் இல்லாம வந்து நம்மள கூப்பிடுறாருன்னு யோசிக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அந்த உடலை கொஞ்சம் திரும்பி பாருங்க, தொட்டு பாருங்க. இதுதான் விஷயம். உங்களுக்கு இன்னுமா புரியல? பொம்மையோட ஆவிய அவளுடைய பூத உடல சேர்த்தாலும் அவ போனமாதான் இருப்பா. சாமி, எப்படி சாமி? அந்த மீனோட உடம்புக்குள்ள இருந்தப்போ பாதுகாக்கப்பட்ட அந்த சக்தி செயல்படாம முடங்கி போய் கிடக்கும். அந்த சக்திக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கணும்னா அந்த ஆன்மா சக்திக்கு மேலான ஜீவ சக்தி தன்னோட உடலை தியாகம் செஞ்சாகணும். அதனால என்னுடைய உடலை தியாகம் செஞ்சா மட்டும்தான் பொம்மையோட ஆவிக்கு முடக்கப்பட்ட சக்தியை விட பல மடங்கு வீரியமான சக்தி கிடைக்கும். அத நான் பண்ண தீர்மானிச்சிட்டேன். இந்த விஷயத்த உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி உதவி கேட்க தான் நான் வர சொன்னேன். நீங்களோட உயிரையே தியாகம் செய்து உதவி செய்யற நீங்களுக்கு நாங்கள் எங்கட உதவி செய்ய முடியும்? ஆமா சாமி, எங்களை விட அளவு கடந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீங்க செய்ய போற உதவி எனக்கு இல்ல, பொம்மைக்கு. சாமி, நீங்கள் எந்த பறையணும்? சாதாரண மனித பிறப்புகளுக்கு ஒரு ஆத்மா தான். ஆனா என்ன மாதிரி சாதுக்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆத்மாவோட இன்னொரு பரமாத்மாவும் இருக்கும். பொம்மையோட ஆவிய மீன்ல இருந்து வர வச்சு
அவளோட பூத உடலுக்குள்ள சேர்த்து வைக்கும் போது என்னுடைய ஆத்மா பிரிஞ்சிடும். என் ஆத்மா என் உடலை விட்டு பிரிஞ்சா நான் ஒரு பொணமா இருப்பேன். அப்ப நீங்க 2 பேரும் என் உடலை மயானத்துல வச்சு எரிச்சு என்னுடைய விலா எலும்புல இருந்து ஒரு ஆயுதத்தை செய்யணும். அந்த ஆயுதத்துல என்னுடைய பரமாத்மா முழுக்க நிறைஞ்சிருக்கும். அந்த ஆயுதத்தை பொம்மியோட ரத்தத்தால நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்கும் போது எனக்குள்ள இருக்கிற பரமாத்மா பொம்மியோட ஆவிய தட்டி எழுப்பும். அப்ப பொம்மி ஒரு தடவை எழுந்திருச்சிட்டான்னா அவளுடைய ஆட்டம் ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் பொம்மி அடக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியுமே கிடையாது. சாமி பறஞ்ச மாதிரியே உடம்ப எரியூட்ட வேண்டியதுதான். தன்னோட சக்திகள் அனைத்தும் முடக்கப்பட்ட பிரேத ஆத்மாவத்தான் இந்த பொண்ணோட ஆத்மா இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள இந்த பிரேத ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கணும்னா அதை செய்ய ஜீவ ஆத்மாவால மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஆத்மாவும் சரி இந்த உடம்பும் சரி தானா அழிஞ்சிடும். அப்படி அழிஞ்சிட்டா அதுக்கு அப்புறமா ராணிய காப்பாத்த முடியாம போயிரும். கடவுளே, உன் மனசுல என்ன செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ராணிக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.